வேற மாதிரி theatre experience, interval and peak second of fire, magical and powerful background score, peak Dhanush Sambhavam, #Karnan. ஸோ கர்ணன் படத்தை பற்றி பார்க்கணுன்னா அந்த படம் ரொம்ப அருமையான படம். அந்த படத்தில் நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. படத்தை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம், 2-3 hours ஆகும். பட் இன்றைக்கி நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதனால் நம்ம அதே தனுஷ் நடித்து வெளியான கரை படத்தை பற்றி பார்த்துருவோம். உலக நாயகன் 10 கெட்டப்பில் நடித்த தசாவதார போட்டி எங்கள் தேட்டருக்கு கிடைக்கல. அதனால நடிகர் திலகத்தோடைய 9 கெட்டப்பில் நடித்த நவராத்திரியை போட்டிருக்கோம். வாங்க ஜனங்களே, வாங்க வாங்க ரசிக பெருமக்களே, வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தினோட பாசிட்டிவ்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். கேஸ்டிங். ஸோ கேஸ்டிங்னு சொல்கிறப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தனுஷ் வந்துட்டு அவரோட கேரக்டர் வந்து எப்பவுமே ரொம்ப சூப்பராக பண்ணுவார், அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவார். ஸோ இந்த படத்தில் இந்த ப்ராட்டகனிஸ்டோட ரோல் வந்துட்டு ஒரு படிக்காத மலுமட்டை திருடன். ஸோ தனுஷ் வந்து ஒரு மலுமட்டையாகவே வாழ்ந்திருக்காரு. மலுமட்டையாக வாழ்ந்து இந்த மலுமட்டையை அந்த கதையை செலக்ட் பண்ணி மலுமட்டையாக நடிச்சிருக்காப்புல. ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். கம்மிங் டு ஹீரோயின் மமிதா பைஜு ஃபேன்ஸ் இது வரைக்கும் பார்த்த மமிதா பைஜுவை இந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த படத்தில் ஏன்னா நீங்கள் மமிதா பைஜுவை பார்க்க மாட்டீங்க. அவங்க டோட்டலாக வர்றதே ஒரு 2-3 minutes ஸ்க்ரீன் டைம் தான். ஸ்டார்டிங் ஒரு 2 minutes, என் கார்டில் ஒரு 2 minutes வருவாங்க, அவ்வளோதான். இதில் வரப்போகிற 4 minutes ஸ்க்ரீன் டைமுக்கு 25 ஆடிஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணி கடைசியில் மமிதாவை சூஸ் பண்ணியிருக்காரு நம்ம விக்னேஷ் ராஜா டேரக்டர். இதுலேருந்து அவர் டெடிக்கேஷன் எவ்வளோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வில்லனாக வரக்கூடிய சூரஜ். ஆக்சுவலி இன்டர்வியூலலாம் பார்த்தா இந்த கேரக்டரை சூரஜ் தவிர அவர் யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு, எல்லாருமே உஷாராயிட்டாங்க. இந்த மலுமட்டை கேரக்டர்லாம் பண்ண முடியாது, இவர் ஒருத்தர் தான் ஒத்துருந்துருக்காரு. ஸோ இவரை தவிர அந்த கேரக்டரை அவர் யாராலையும் பண்ண முடியாது. அவருக்கும் ரொம்ப ஸ்க்ரீன் டைம் கம்மி தான். அவர் வந்துட்டு ஒரு டெரராக இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லரில் பார்த்தோம். பட் அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப ஒரு நார்மலான ஆவரேஜான ஒரு என்பிஎஸ்சி கேரக்டர் மாதிரி படத்தில் சுற்றிட்டு இருப்பார். ஸோ கம்மிங் டு பிளாட். கரை அப்படின்ற கரசாமி அப்படிங்கிற தனுஷ் என்ன பண்ணுவார்னா, அவர் யாருன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே திருடிட்டு இருக்க ஒரு திருடன். ஓகே, இனிமேல் திருந்தி வாழலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு திருட்டு பண்ணிக்கவா அப்படின்ட்டு ஒரு திருட்டு பண்ணுறாரு, அதில் மாட்டிக்கிறாரு. அப்போ தான் நம்ம சூரஜ்கிட்ட மாட்டுறாரு. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வெளியூரில் போய் செட்டில் ஆகிறாரு. அங்கே காசு கஷ்டம், அதனால் ஊருக்கு திருப்பி வந்து நம்ம அப்பாவோட நிலத்தை விற்று அதுலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு ஊருக்கு வந்து பார்த்தா இப்போ தெரியுது அவங்க அப்பா மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் பேங்க்கிட்ட அவங்க நிலத்தை அடமானமாக வச்சு டிராக்டர் வாங்கியிருப்பாங்க. பட் விவசாயம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பேங்க் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தனுஷ் எப்படி அந்த நிலத்தை வாங்கி எப்படி அவர் வாழ்க்கையை கடத்துறாரு அப்படின்றது தான் படத்தோட பிளாட். படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த அப்பா சென்டிமெண்ட்டை விட்டு தொலைங்களேன்டா, ஏன்டா அப்பா சென்டிமெண்ட்டை போட்டு அறுக்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes அப்பா சென்டிமெண்ட்டை போட்டு எது பெருசாக அது எமோஷனல் கனெக்டும் ஆகாது. நடுவில் கடைசியில் தனுஷ் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு மண்டையை போட்டுருவார். ஸோ அவங்க அப்பாவை அந்த இடத்துல புதைக்கணுன்றப்ப பேங்க்காரன் இல்லை ஏன்னாலும் நீ புதைக்கக்கூடாது அப்படின்றவாங்க, நீ காசை கொடுத்துட்டு இடத்த வாங்கிக்கோ அப்படின்றவார். இப்போ தனுஷ்க்கு வந்துட்டு என்னென்னா காசு எங்கே இருந்து போய் எடுக்கிறது, அவர் ஐடி எம்ப்ளாயியா பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் வச்சுருக்காரு, அதெல்லாம் கிடையாது. இப்போ 3D தான் எடுக்கணும். ஸோ அவர் படத்தோட ஸ்டார்டிங்கில் மமிதா பைஜுட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். என்னதுன்னா, யாரையுமே துன்புறுத்தாத வகையில் தான் இனிமேல் தொழில் பண்ணுவேன் அப்படின்ட்டு. வேறு யாருக்கும் ஒரு துன்பம் ஏற்படாத மாதிரி திருடணும். அதனால் என்ன பண்ணுவார்னா, எந்த பேங்க் கடன் கொடுத்துச்சோ அந்த பேங்க்லேயே கொள்ளையடிச்சு அவனுக்கே கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ஐடியாவில் வருவாப்பில். திருடனாகவே இருந்தாலும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வாழ்கிற ஒரு திருடன். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, போய் திருடன் பேங்க்கை உடச்சி உள்ளே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு பார்த்தா அங்கே நிறைய பணம் இருக்கும். ஆனால் இவரோட கடன் பேங்க்கில் வாங்குறது 3 லட்சம் தான், நான் அதை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு வெறும் 3 லட்சத்தோட ஒரு ஹீரோ மியூசிக் போட்டு ஸ்லோ மோல வெளியே வராரு நம்ம தனுஷ். போய் அடுத்த நாள் கடனை அடைக்கிறாரு. கடனை அடைச்சா அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அப்பா வாங்கினது 3 லட்சம், ஆனால் இப்போ வட்டி கிட்டிலாம் போட்டு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ஆயிடுச்சு, நீ இதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ திருப்பி வரதுக்கு காசு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு, திருப்பி அதே பேங்க் இன்னொரு நாள் உடச்சி உள்ளே போய் ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வர்றாரு. இப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் வட்டி கட்ட சொன்னால் இன்ஸ்டால்மெண்ட்டில் போய் பேங்க்கு கொள்ளையடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த பழக்கம், வட்டி கட்டின பழக்கம் ரொம்ப வந்து கொள்ளையடிக்கிறது கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொள்ளையடிக்கிறாரு. இது கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு குரூப் சேர்த்துருப்பார். யாருன்னா அவர் தாய் மாமா கருணாசு. அது சூப்பரான கேரக்டர். எப்படின்னா ஊர்லேருந்து வந்தவொடனே ஃபஸ்ட்டு போய் கருணாசை தான் பார்ப்பார். அவர் பலாருன்னு விட்டு திருப்பி மூஞ்சில் முடிக்காத, திருடந்தா நீ மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவான்.
அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் நான் திருட போகிறேன் அப்படின்னா அவன் ஓகே நானும் வரேன் இன்னும் ஒரு டக்குன்னு ஓகேன்ட்டான், அந்த மாதிரி ஆயிடும். இந்த திருடுற காட்சிலாம் ரொம்ப அற்புதமாக சித்தரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி படம் வந்து 1990s நடக்கிற படம். அப்போ அந்த ஈராக் வார் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் அந்த படத்தில் காமிச்சிட்டே இருப்பாங்க. மக்கள் நோட்டீஸ் பண்ணாத இன்னொரு போர் தியேட்டருக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது. என்னென்னா இந்த படத்தை 2 மணி நேரம் எப்படி உட்காந்து எடுத்துகிட்டு எந்திக்காமல் பார்க்க போகிறோங்கிற போர் மக்கள்கிட்டே இருந்துகிட்டே இருந்தது. என்னாலலாம் தேட்டரில் தனியாக வேறு போயிட்டேன், என்னால் உட்காரவே முடியல படத்தில். இப்போ ட்ரெய்லரில் ஒரு சீன் இருக்கும், ஒரு பெரிய அருவாவை தூக்கிட்டு தனுஷ் நடப்பார். எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி, அந்த மாதிரி எதுக்குடா அந்த அருவாவை தூக்கிட்டு போகிற. இதில் வந்து தேவர் மகன் ரெஃபரன்ஸ் வர படத்தில் கமல்லாம் இருக்கிற ஓரமாக கமல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரிஜினல் கமல்லாம் வரமாட்டார். இந்த ரஜினி முருகனில் டீ கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு கமல் 2 போர்ஷனை கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவனையே தேவர் மகன் வேஷம் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. தனுஷ் அருவாவை தூக்கிட்டு அப்படியே ஸ்லோமோ போட்டு பீஜம் போட்டு கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு வருவார். சரி அருவா எடுத்துகிட்டு போய் எதாவது பண்ணணும்னு பார்த்தா கிடையாது. போய் கமல் சார் வச்சுக்கோங்க, நீங்கள் ஷூட்டிங் பண்ணுங்கள், நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னு கிளம்பிடுவான். அந்த அருவா எதுக்கு வந்துச்சு, அந்த பிஜிஎம் எதுக்கு, எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு எலிவேஷன் சீன் வேணுமேனு போட்டிருப்பாங்க. ஸோ ஜெயராம் வந்து தனுஷ் நேமை யூஸ் பண்ணி அவன் கொள்ளையடிச்சிட்டே இருப்பான். ஸோ பழியெல்லாம் தனுஷ்க்கு வரும், பணமெல்லாம் ஜெயராமுக்கு போயிடும். இப்போ நடுவில் தான் நம்ம தனுஷ்க்கு ரியலைசேஷன் வரும். ஏன்னா நம்ம அப்பா மட்டும் இந்த பணம் வாங்கி கஷ்டப்படல, இந்த கிராமமே கஷ்டப்படுது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கிராமத்தையே காப்பாற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், கடைசியில் கிளைமேக்ஸில் வண்டி எடுத்துகிட்டு அந்த ஊரில் ஏதோ 10 பிரான்ச்சோ 12 பிரான்ச்சோ இருக்கும். ஒரு பிரான்ச்சாக போய் காசு டக்குன்னு ஏதோ அது பிரான்ச்சாக க்ளவுட் கிச்சனான்னு தெரில, ஏதோ போய் சாப்பாடு கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரான்ச்சாக அதுவும் தனியாக போவான். போய் பணத்தை கூட அப்படின்னு எல்லா இடத்துலையும் பணத்தை எடுத்துகிட்டு ஊருக்கு வந்துடுவான். ஊருக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவான். அதில் ஒரு சூப்பர் சீன் இருக்கும். ஒரு பேங்க்கில் கொள்ளையடிச்சு வெளியே வர்றப்ப அந்த ஊர் மக்கள் சுற்றி உழைச்சிருவாங்க. ஸோ இவன் இப்போ எப்படி வந்து வெளியே வருவான் அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்காக தான் கொள்ளையே அடிக்க போயிருக்கான். ஸோ எப்படி வெளியே வர போகிறான் அப்படின்னு யோசிச்சா நான் நினச்சேன் இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி உள்ளேருந்து பணத்தெல்லாம் பறக்க விடுவான், மக்கள் பொறுக்கிறப்ப ஓடி போயிடுவான் அப்படின்னு நினச்சா கிடையாது. சிதம்பரம் உருண்டை உருட்டி விட்டுருவான் வெளியில், டொம்முன்னு அடிச்சு எல்லாம் ஓடுவாங்க. இவன் அப்படியே ஸ்லோமோவில் புகையிலேருந்து அப்படியே வெளியே வருவான். அதுவும் சரி, அந்த மக்களை விரட்டுறதுக்கு ஒரு ஓரமாக கொண்டு போட மாட்டான், போடுவான் ஒரு கிழவன் காலிலே போடுவான் அப்பாம. கடைசியில் ஜெயராம் தான் வந்து கொள்ளையடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரஜ் கண்டுபிடிச்சிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் அவன் வெளியே ஓடி வருவான். ஓடி வரப்போ ஒரு டிராக்டர்லேயே அடித்து சாவான். ஸோ புரியுதா என்னன்ட்டு, இது வந்துட்டு அந்த பொயட்டிக் ரிஸை இன்னும் அவங்க விடலை. அப்போ ஃபஸ்ட்டு டிராக்டர் வாங்கி கொடுத்து தான் இப்போ டிராக்டரால் அவனுக்கும் சாவுன்ற பொயட்டிக் ரிஸை அவங்க விடவே இல்லை. போயிட்டு காசெல்லாம் ஊருக்கு கொடுத்துட்டு கிளைமேக்ஸில் சரி சூரஜும் தனுஷும் அப்போ தான் ஃபேஸ் ஆஃப் வரும். சரி இவன் பெரிய டெரராக காமிச்சிருக்கான், இவன் வந்து எதாவது பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா வந்து 2 டைலாக்கு கடைசியில் அந்த நம்ம இட்லி கடையில் மீதமான இட்லியை எடுத்துகிட்டு வந்து தனுஷ் அன்னைக்கு இட்லி உப்புமா போட்டு நம்ம சூரஜுக்கு சர்வ் பண்ணுறாரு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் இப்படி ஏற்பட்ட ஒரு ஐடியாவா அப்படின்ட்டு அவர் அவனை விட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். எனக்கு இன்னும் இது விக்னேஷ் ராஜா படம் மாதிரி தெரியல. நம்ம விக்னேஷ் சிவன் தான் விக்னேஷ் ராஜா வேஷம் போட்டு கதை சொல்லி தனுஷ் ஏமாற்றி நடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவள் ஒரு வகையில் அப்படின்னா விக்னேஷ் சிவன் நம்ம தனுஷை பழி வாங்கிட்டாப்புல. ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூலாம் போய் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு விக்னேஷ் ராஜாவை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இதில் ஒரு போஸ்ட் வர விக்னேஷ் ராஜா யூ அப்சல்யூட் ஃபக்கிங் ஜீனியஸ் அப்படின்ட்டு. தனுஷ் சார் அவர் வந்து உங்களுக்கு கரைன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ படத்தை போட்டு காமிச்சிருக்காரு, நீங்கள் கிட்ட கரை அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு ரம்பத்தை போட்டு படத்தை அறுத்துட்டு இருந்தார். ஸோ நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சிங்கன்னா நாங்களும் ஒரு ஜீனியஸ்னு ஒத்துப்போம். இதில் தனுஷ் வந்து ரொம்ப ஒரு மழுமட்ட கேரக்டராக காட்டியிருப்பாங்க. என்னதுன்னா இப்போ வந்துட்டு கொடுத்த காசை திருப்பி கேட்டால் அவனோட ஒரு டக்குன்னு கோவப்பட்டு நான் பேங்க்லேருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுவேன், அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவான். என்னதுன்னா நடுவில் வந்துட்டு அவங்க அப்பனை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு 7 நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அனாதை போனோன்னு கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 7 நாள் வச்சுருப்பாங்க. அவன் சொல்லிடுவான் 7 நாள் வச்சுருப்போம், 8ஆவது நாளுக்குள்ளே வரலாம், 8ஆவது நாங்கள் எரிச்சிடுவோம் அப்படின்ட்டுவான். இவன் எந்த அளவுக்கு ஒரு மழுமட்டனா 8ஆவது அவங்க எரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கோவப்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மார்ச்சரிக்குள்ளே போய் பணத்தை திருட ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு லூசு. இந்த படத்தில் வந்து பேங்க்காரங்க மக்களுக்கு லோன் கொடுக்குறப்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இவ்வளோ வட்டி வரும், அதெல்லாம் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவங்களை ஏமாற்றி லோன் வாங்க வச்சிடறாங்க. நீ ஏமாற்றி லோன் வாங்க வச்சிட்டாங்கன்னா காசு எவ்வளோ அதிகமாகிடுச்சுன்னு கோவப்பட்டு தனுஷ் பேங்க்லேருந்தே கொள்ளையடிச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பேங்க் லோன்ஸ்க்காக இல்லை, இந்த ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ, இந்த ப்ரொமோஷன்ஸ், இதை வச்சு நம்மளை ஏமாற்றி இந்த படத்தை பார்க்க வைக்கலாம். பார்த்தியா 200 ரூபா கட்டி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை திருப்பி மக்களுக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு ராபின்ஹுட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களுக்கு. இது பின்னாடி போஸ்டர்ஸ் பார்த்தீங்களா, நம்ம நண்பர் ஒருத்தர் தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணார், நல்லா இருந்தது. இளையராஜா ஃபோட்டோ, மேலகன் ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ கேட்டேன், எனக்கு விஜய் ஃபோட்டோ வாங்கி கொடுத்துருக்கான். ஓகே எல்லாம் சிஎம் தானே பிரச்சனை. இந்த வீடியோ போடுறதுக்குள்ள அண்ணன் சிஎம் ஆயிடுவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.